அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 40 நாள் இந்த லென்டன் யாத்திரையிலே நாம் சிலுவையின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஸோ அந்த சிலுவையின் மேன்மையை 5 பகுதிகளாக நாம் தியானிக்க இருக்கின்றோம். கடந்த வாரத்திலே சிலுவையிலே ஆண்டவர் பாவத்தை போக்கினார், அதை குறித்து தியானித்தோம். அன்றாட வாழ்க்கையிலே சிலுவையின் மேன்மையை நாம் எப்படி பிரதிபலிக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த வாரத்திலே நாம் அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்? யாருக்கா ஞாபகம் இருக்க? பாவத்தை போக்கினார் லாஸ்ட் வீக் பார்த்தோம். இந்த வாரம் சாபத்தை நீக்கினார், அதை குறித்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால really want to thank God, இந்த சபையாராக எனக்கு இந்த காரியத்துக்காக நீங்கள் கொடுத்த தருணத்துக்காக கொள்ளக்கூடிய ஸ்தோத்திரம். ஏனென்றால் இந்த காரியத்தை எடுத்ததிலிருந்து படிக்கும்போது ஆவியானவர்களை பல காரியங்களை பொக்கிஷன் போல வேதத்துல விடிய காலையில் உட்காரும் பொழுது ஒவ்வொரு வசனத்தையும் எடுக்கும் பொழுது அழகான ரெவலேஷன் எனக்கு ஆசீர்வாதமா இருக்குது. நிறைய காரியங்களை நானே செய்யலையே ஆண்டவரே, என்னுடைய பர்சனல் கேரக்டர் இந்த 2 வாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அது மாத்திரமா லாஸ்ட் வீக் நம்ம சபையில பொறுத்த வரைக்கும் எல்லாம் கிறிஸ்துவ குடும்பத்துல வந்தவர்கள், நல்ல வேதம் படித்தவர்கள். ஆண்டவரே அவர்களுக்கு முன்னால போய் நான் என்ன ஆண்டவரை சொல்ல போறேன். லாஸ்ட் வீக் எல்லாரும் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க, ஆசீர்வாதமா இருந்தது. அதற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம், கர்த்தருக்காய் நன்றி. இந்த வாரம் நாம் சிலுவையிலே ஆண்டவர் சாபத்தை நீக்கினார், அதை குறித்து தியானிக்க போகிறோம். இங்கே நின்று கொண்டு என்னுடைய சொந்த வார்த்தை பேசுவேன் என்று சொன்னால், என்னுடைய சுய புராணத்தை சொல்லுவேன் என்று சொன்னால் அடுத்த 30 நிமிஷம் உங்களுக்கு ஒரு வீணற்ற நிமிஷமாய் மாறும். ஆவியானவர் வரும்படியா நாம் பாடலை பாடணும். இன்னும் ஒரு தரம் இந்த இல்லத்தை திறந்து கொடுத்த இல்ல தலைவர் ராஜா, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற பிரசங்கம் என்று சொல்ல முடியாது தியானிப்பை, சிலுவையிலே தேவன் பட்ட பாடுகளை, நம்முடைய சாபத்தை நீக்கினாரே, வல்லமையை அடுத்த 30 நிமிஷம் பயன்படுத்தும்படி ஜபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே அப்பா, நாங்கள் உமக்கு மீண்டுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, சூஸ்திரம் தேவனே, வருகை தந்துள்ள ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் கேட்டு நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே. அப்பா, சகோதரர்கள் கூட அப்பா சித்திரையும் கூட அப்பா நம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பும்படியாக நாங்கள் முதலில் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அப்பா ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்கு போதிக்கும்படியாக நீங்கள் கிருபை செய்யுங்க தேவனே. அப்பா, இந்த வீட்டில் நாங்கள் கலந்து கொண்டது நல்லது என்பதை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக இந்த வீட்டில் இந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு ஒவ்வொருவரும் கிளம்பும் போது தேவனே அப்பா, நாங்கள் இந்த மீட்டிங்ல கலந்து கொண்டது நல்லது என்பதை நாங்கள் ருசிக்கத்தக்கதாகவும் நீங்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவருக்கும் தேவையான நாணத்தையும் அந்த வார்த்தைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு கிருபையையும் நீர் ஒவ்வொரு மேலும் வைக்கும்படியாக நாங்கள் விடுதல் கெஞ்சுகிறோம் அப்பா. ஆண்டவரே வினத்தி இயேசுவின் பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. நம்ம ஒவ்வொரு வாரம் கடந்து போகும் பொழுதும் நம் கடந்த வாரம் என்ன தியானித்தோம் அந்த வார்த்தையிலிருந்து போக போகிறோம். வாசிப்போம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கறபடினா நான் பேஜ் நம்பரோட சொல்ல போறேன் ஃபாஸ்டா எடுக்கிறதுக்காக. 257 1 முதல் கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஸோ நம்முடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுத்தார். போன வாரத்துல நம்ம பிராக்டிக்கலா எப்படியெல்லாம் பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில வரலாம் என்பதை தியானித்தோம். அந்த ஜப சிந்தையோடு இன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டார். எதற்காக? நம் சாபங்களை நீக்குவதற்காக. இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் வீக் எனக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, சாபத்தை நீக்கினார். நம்ம வந்து சாதாரணமா சாபம் என்று சாதாரணமா விட்டு விடுகிறோம். இது ஏன் எனக்கு ஸ்பெஷல் வீக்குன்னு சொன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எல்லாரும் கேட்கிற சில இந்து நண்பர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இல்லாத தெய்வங்களா? 30 முக்கோடி தேவர்கள் ஒவ்வொன்றையும் வணங்குறோம், ஒவ்வொன்றுக்கு ஒரு தெய்வம் இருக்கிறது. நம்ம கிட்ட இல்லாத தெய்வத்தை நீ என்ன இயேசுசாமி கிட்ட கண்ட? அதுதான் முதல் கேள்வி கேட்கிறாங்க. அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இயேசுசாமி கிட்டன்னு கேட்கிறாங்க. ஆனால் என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே நான் சாட்சியாக சொல்ல முடியும், எல்லாத்தையும் மேலாக என்னுடைய வாழ்க்கையின் சாபத்தை நீக்கினார் அவர். இன்னைக்கு நான் உங்க முன்னால நிக்கிறேன்னா என் சாபத்தை நீக்கினார். அதை நான் சும்மா சொல்லாமல் ஒரு 5 நிமிடம் 7 நிமிடம் என்னோட சாட்சியை என்ன ஆனது என்று சொல்ல விரும்புகிறேன். நான் என்னோட குடும்பத்துல, நான் ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தேன். 7வது பிள்ளையாக
இந்து குடும்பத்திலே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு காரியம் சொல்வார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், 5ஆம் போர் பெண்ணாக இருந்தால் அன்னக்கிளி போல் வாழ்வார், 6ஆம் போர் ஆணாக இருந்தால் ஆணை கட்டி ஆழ்வான், 7ஆம் போர் மகனாக இருந்தால் அது குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்வார்கள். நான் 7வது மகன். இப்படிப்பட்ட காரியங்களை அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்ன நடந்ததுன்னா, நான் பிறந்த அன்னைக்கே யாரோ சினிமா எடுக்கிறதுக்காக எங்க வீட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவன் ஏமாத்திருக்கான். ஸோ 7ஆம் போர் வீட்டுக்கு உதவாதுன்றது ப்ரூவன் தியரியா ஆகிவிட்டது. தாயும் தந்தையும் எந்த பிள்ளையும் வெறுக்க மாட்டார்கள். ஆனால் என்னுடைய தாத்தா பாட்டி என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்கன்னு எனக்கு சின்ன பிள்ளையில தெரியாது. எங்க அண்ணன் சொல்லுவான், அவங்க போண்டா பஜ்ஜிலாம் ஈவினிங்ல வாங்கிட்டு வருவாங்களாம், எங்க அண்ணன் கொண்டு கொடுப்பாங்களாம், இது வீட்டுக்கு ஆகாத பிள்ளைன்னு என்னை ஒதுக்குவார்களாம். அது வளரும் போது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, நான் ராசி இல்லாத பிள்ளைன்னு. அது எனக்கு ஒரு ஊனமாக மாறியது. அப்போ அடிக்கடி எனக்கு நோய் வரும், கையெல்லாம் பாத்தீங்கன்னா மரு, உடம்பு ஃபுல்லா மரு வந்துடும். அப்ப ஒவ்வொன்றுக்கும் பல தெய்வம். மரு போகணுமா, அங்க திருச்சி போங்க, வைத்தீஸ்வரர் தெய்வம் என்று சொல்கிற இடத்துக்கு போங்க, என்னை அலக்கடிப்பார்கள். அப்புறம் எங்களுடைய குலதெய்வம் எனப்படுகிற சாமியார் இடத்துல சொன்னபோது அவர் என்ன தெரியுமா சொன்னார்கள், தம்பி, இன்று நீ வாழ்கின்ற வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. முற்பிதாக்கள் செய்த பாவமும் சாபமும் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை மாற்ற யாராலும் முடியாது. வேதனையா இருந்தது. நான் என்ன பாவம் செய்தேன்? என் முற்பிதாக்களும் அவர்கள் செய்த பாவமும் சாபமும் என்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்று சொன்னால் தெய்வம் எதற்கு? அப்படி ஒரு கேள்வி எழுந்தது. அது மாத்திரம் இல்ல, பல சாமியார் கிட்ட சொன்னாலும் இதே தான் சொல்றாங்க, 21 வயசு வரைக்கும் நீ நிறைய கஷ்டப்படுவ, அதுக்கப்புறமும் நீ சாதாரணமா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு வேதனையா இருந்தது. நம்ப மாட்டீர்கள். அதுக்கு பரிகாரமாக ஒரு சாமியார் சொன்ன கதை என்னன்னு சொன்னால், ஒரு எலுமிச்சை பழத்தை கையில கொடுத்து எந்த வாகனமும் பயன்படுத்தாமல் நீ நடந்தே 10 கிலோமீட்டர், சிறு வயசுல 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நடந்தே நீ செல்ல வேண்டும், எந்த வாகனமும் பயன்படுத்தக்கூடாது. தெய்வம் என சொல்லப்படுகிற மயில் வாயில் அந்த எலுமிச்சை பழத்தை வைத்தால் சாபம் நீங்காதான். அது கூட என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா இருக்கும். அந்த வயசுல நான் நடந்தே அவ்வளவு தூரம் போனேன். வேதனை, கை உடைந்தது. ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு. 6ஆம் வகுப்பு படிக்கும் போது 63 நாயன்மார்களை பத்தி பாடல் எழுத வேண்டும் என்ற ஆர்வம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஆன்மீகத்துல அதிகமா ஈடுபட்டு என்னுடைய வாழ்க்கை மாறாதா என்று. அப்புறம் இன்னமும் ஆன்மீகத்துல அதிகமா இருந்தேன். காரணம் என்ன சொன்னா, எனக்கு மொத்தம் 5 சகோதரிகள், 5 சிஸ்டர்ஸ். 2 பேர் சின்ன வயசுல இறந்துட்டாங்க. 3 சிஸ்டர்ஸும் அவ்வளோ ஆன்மீகத்துல, அவ்வளோ சாமி, இந்து தெய்வங்கள் கடவுளே கதி என்று சொல்வார்கள். பெண்கள் 40 நாள் அவங்க ஒரு பொருத்தனை பண்ணுவாங்க. 40 நாள் தெய்வம் எனப்படுகிற விக்கிரகத்துக்கு முன்னால் 40 முறை சுற்றி அருகம்புலை மாலையிட்டு அந்த கோவிலை பெருக்குவார்கள். அப்படி செய்யும் போது இந்து குடும்பங்களில பெண்கள் அந்த 3 நாட்கள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார்கள். அதற்கு சப்ஸ்டியூட் தேவை. அதுக்கு எண்ணெய் பயன்படுத்துவார்கள் என் சகோதரிகள். நான் விக்கிரகத்துக்கு முன்னால் கழுவி பெருக்கி கூட்டி எடுத்தவன். அப்ப அந்த 3 நாள் அப்படி பண்ணும்போது, இதுல ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி அப்படி ஆன்மீகத்திலேயே கொண்டிருந்தேன். ஆனா பாருங்க, டு மேக் த ஸ்டோரி ஷார்ட், 10th ஸ்டாண்டர்ட்ல நல்லா படிச்சேன், எல்லா எக்ஸாம் நல்லா எழுதினேன். என்ன ஆச்சுன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஹிஸ்டரி ஜியோகிராஃபில 46 மார்க். என்னுடைய நகர்ல எல்லாரும் நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எப்படி ஆச்சுன்னு தெரியல, 46 மார்க் நல்லா தான் எழுதினேன். ஒன்னு எழுதி உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் தெய்வங்களிடத்தெல்லாம் போய் எழுத. ஸோ அவங்க சொன்ன காரியம் கரெக்டு தான், நான் ராசி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் நம்ம ஊர்ல தெரியுமே, இன்ஜினியரிங் இல்லை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. எப்படியோ பேசி ஈஸியான ஒரு பயாலஜி குரூப்ல சேர்த்துட்டாங்க. மறுபடியும் படிக்கிறேன். அப்போ ஒரு நோய். இறுதியாக 12ஆம் வகுப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கையை திருப்புகிற ஒரு காலமா நம்ம கருதுவோம். அங்கேயும் நல்லா படித்தேன், நல்லா பண்ணேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணேன். அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடும். நம்ப மாட்டீங்க, எல்லாத்துலேயும் நல்ல மார்க்கு. கெமிஸ்ட்ரியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத கூட முடியாத அளவுக்கு மார்க் குறைஞ்சி போச்சு. 116 out of 200. வேதனை, அழுது. ஊர்ல எல்லாம் உனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொன்னாங்க. அழுது புலம்பன. வாழ்க்கையை வெறுத்துச்சு எனக்கு. நான் எது செய்தாலும் என்னால எதுவுமே பண்ண முடியல, எதுக்கு லைஃப் அப்படின்னு எனக்குள்ள ஒரு விரக்தி வளர்ந்து கொண்டே இருந்தது. அதன் முடிவு என்ன தெரியுமா? அந்த விரக்தி ஒரு தற்கொலை சாபமாக மாறி யாருக்கும் தெரியாமல் இன்ஜினியரிங்கும் கிடைக்கல. ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு ஏதோ வந்தோம் போனோம்னு போயிட்டு இருப்பேன். ஒரு நாள் நண்பர்கள் எல்லாம் இப்படியே எனக்குள்ள ஒரு ஆவி, அதாவது நம்ம எதுக்கு வாழ்றோம், ராசி இல்லைன்னு சொல்லி எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஊர்ல இந்த பூச்சிக்கொல்லி